வீக்ரோ நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷனோட இம்பேக்ட் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நமக்கு கவுன்சிலிங்க்கு வரக்கூடிய பேரண்ட்ஸு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, சார் என்னோடய பசங்கிட்ட இனிமேல் மொபைல் யூஸ் பண்ணாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார், அதுலேருந்து வெளியிலே வர முடியல, அவங்களை எப்படி சார் வெளியில் கொண்டு வரதுன்றாங்க. முதல்ல இந்த கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணுறதுனால என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அதே ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு அந்த பையனை கூப்பிட்டு நம்ம கேட்குறப்ப அவங்க சொல்லக்கூடிய, சார் நான் அப்படி ஒன்றும் மொபைல் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல சார். சரிப்பா, நீ அப்படி மொபைல் அவ்வளோவா யூஸ் பண்ணல அப்படின்னா மொபைல் யூஸ் பண்ணுறப்ப என்னென்னலாம் பிரச்சனையை நீ சந்திக்கிற அப்படின்னு கேட்டோம்னா, என்ன சார் லைட்டாக கண் வலிக்கும் சார், கண் எரியும் அப்படின்னா. நார்மலாக லாங் டைம் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நமக்கு ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, கண் எரிச்சல் இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா டிமனைஸ்டு விஷன் சொல்லுவோம், கண்ணோட பார்வையை மங்குற மாதிரி தெரியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. தலை வலிக்கும், அதில் மெயினாக ஒத்த தலைவலி கூட பயங்கரமாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கண் எரிச்சல் இதெல்லாம் போய் அவங்களுக்கு விஷனோட லாஸுமே வர வாய்ப்பு இருக்குது. ஃபெட்டிக் இருக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும். இது இல்லாமல் ஏன் இவ்வளவு இருந்தும் அவங்க தொடர்ந்து மொபைல் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு யூஃபோரிக் எஃபெக்ட் இருக்கும். யூஃபோரிக் அப்படிங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி மொபைல் பார்த்துட்டு இருக்கிற ஒரு பையனை நீங்கள் கூப்பிட்டு ஏதாவது ஒரு வேலை சொன்னால் கூட, இந்த வர்றேன் தான் சொல்லுவாங்களே அப்படியே எந்திரிச்சு டக்குன்னு வர மாட்டாங்க. ஏன்னா அது பார்த்திங்கன்னா அந்த விஷனோட இம்பேக்ட்னு சொல்லுவோம். நார்மலாக பேசுகிறத கேட்குறத விட இந்த வீடியோவோட இம்பேக்ட்டுங்கிறது ரொம்ப பயங்கரமாகவே இருக்கும். அது நம்ம மனசை பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் வச்சுருக்கும். அதனால் அவங்களுக்கு வேறு எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. கொஞ்சம் நேரம் கழித்து போய் படிக்கணும்னு நினச்சி மொபைல் எடுத்த பையன் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆனாலும் மொபைலை கையை கீழே வச்சுட்டு போய் படிக்கணுங்கிற எண்ணமே வராது. இதுதாங்க இந்த மொபைலோட இம்பேக்ட்டுங்கிறது. இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொபைல் யூசேஜவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அதை டக்குன்னு பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 20-20-20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம். அதாவது எவ்ரி 20 செகண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட விஷனை வேறு இடத்துல பார்க்கணும். அதே மாதிரி எவ்ரி 20 மினிட்ஸுக்கு ஒரு தடவை ஒரு பிரேக் எடுத்துக்கணும். சரிங்களா? அதாவது நம்ம பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பிரெயின் அடிக்ட் ஆகும். அதனால் அது கொஞ்சம் இது பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து 20 மினிட்ஸு ரெஸ்ட் எடுக்கணும். டோட்டலாக வேறு ஏதாச்சும் ஒன்று படிக்கிறதோ மற்ற விஷயங்களை செய்யணும். இதுதாங்க 20-20 ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மொபைல் அடிக்ஷன் ஆக மாட்டோம். இதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். அடுத்து எல்லா தேவையில்லாத ஆப்பையுமே டெலீட் பண்ண சொல்லுங்கள். எந்த அன்னெசரி ஆப்ஸு, ஃபேஸ்புக்கு, ஈவன் வாட்ஸ்அப்லேயே பார்த்திங்கன்னா தேவையில்லைன்னா அதை டெலீட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமை கட்டாயமாக டெலீட் பண்ண சொல்லுங்கள். ஏதாச்சும் கேம் அடிக்ஷன் ஆகிற மாதிரியான ஏதாச்சும் அவங்க ஆப் வச்சுருந்தாங்கன்னா அதை டெலீட் பண்ணுங்கள். அடுத்து ஈவன் வாட்ஸ்அப்லேயே நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னு வைங்களேன், அதை ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனே தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஒரு வேலையை ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறப்ப இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னு வைங்க, சத்தம் கேட்டோன்னா நம்மளோட அட்டென்ஷன் சேஞ்ச் ஆகும். இப்போ படிக்கிற குழந்தைக்கு அதேமாதிரி சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் மொபைல் பார்க்குறீங்களா, படிக்கிற பசங்க இருக்காங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், கட்டாயமாக அந்த நேரத்தில் மொபைல் யூசேஜை கண்ட்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் மொபைல் பார்க்குறத நிப்பாட்டுங்க. பசங்களுக்கு அதுவே அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க. இன்னும் நிறையா டெக்னிக்கு சொல்லித்தரேன். அது மூலமாக நீங்கள் மொபைல் அடிக்ஷன்லேருந்து கட்டாயமாக வெளியில் வரலாங்க. நன்றி, வணக்கம்.